மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 பிரிவு 169 படி மத்திய அரசிதழில் முறைப்படி அறிவிப்பு வெளியிட்டு அதன் மூலமே வாக்காளர் பட்டியல் திருத்தம் செய்ய வேண்டும். மாறாக தேர்தல் ஆணையம் தன்னிச்சையாக அறிவிப்பது அரசியல் சட்டத்துக்கும் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்துக்கும் எதிரானது அப்படிங்கிறாரு. இரண்டாவதாக, ஆதார் சில நிபந்தனைகளுடன் அடையாளமாக ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு ஆணையம் தெரிவிச்சிருக்குங்க. ஆனா உண்மையானவர்களை பட்டியலிலிருந்து நீக்க திட்டமிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் புரிஞ்சிக்க முடியுது அப்படிங்கிறாரு. மூன்றாவதாக, மிக முக்கியமாக பாஜக எதிர்ப்பு வாக்குகள், குறிப்பாக சிறுபான்மையினருடைய வாக்குகள், இதற்கு எதிராக இவை எல்லாவற்றையும் வாக்காளர்கள் பட்டியலிருந்து அவர்களை நீக்க திட்டமிடுறாங்களோ அப்படின்னு நாங்க சந்தேகப்படுறோம் அப்படிங்கிறாங்க. நான்காவதாக, பீகார்ல நடந்த இந்த பணிகள் மூலமான அந்த குளறுபடிகளை இன்னும் முழுமையாக சரி செய்யாம இருக்கிற நேரத்துல தமிழ்நாடு உள்ளிட்ட ஒரு 12 மாநிலங்கள்ல இந்த எஸ்ஐஆர் பணிகளை தொடங்க இருப்பது அப்படிங்கிறது மக்களுடைய வாக்குரிமையை பறிப்பதாகவும் இருக்கும், ஜனநாயகத்துக்கு எதிரானதாகவும் இருக்கும் அப்படின்னு சுட்டி காட்டுறாரு. ஐந்தாவதாக, நவம்பர் 4ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 4ஆம் தேதி வரை இந்த பணிகள் நடக்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இவை எல்லாமே வடகிழக்கு பருவமழையுடைய உச்ச காலம்ங்க. சோ இந்த நேரத்துல பெரும் எண்ணிக்கையிலான வாக்காளர்கள் நீக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆறாவதாக, வருவாய்த்துறையினரும் இந்த கனமழையால எதிர்கொள்ளும் சூழ்நிலைகளை அவங்க கையாள வேண்டும். அந்த பணிகளில் ஈடுபடும் பொழுது இன்னொரு பக்கம் இதுவும் இருக்கிறதுங்கிறது கூடுதல் பணி சுமைகளை ஏற்படுத்தும். இதுல மிக முக்கியமான ஒன்றுங்க, 7வது பாயிண்ட், இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடுவதற்கு முன்பான இந்த காலம் அப்படின்னு பார்த்தோம்னா கிறிஸ்துமஸ் விடுமுறை காலம், அப்புறம் நம்முடைய தமிழர்களுடைய உழவர்களுடைய பொங்கல் திருநாள் காலம்ங்க, அந்த விடுப்பு காலம்ங்க. இதனால விடுபடும் வாக்காளர்கள் தங்களுடைய பெயரை மீண்டும் சேர்ப்பதிலோ இல்லை புதிதாக வாக்காளர்கள் சேர இருக்கிறதுலையோ இப்படி பல்வேறு சிரமங்களை அவங்க சந்திக்க வேண்டியும் வரும். இப்படி முழுக்க பாஜக அரசாங்கம் ஒரு அரசியல் அஜெண்டாவோடு தான் இதை கொண்டு வராங்க. இதற்கு எதிராக கடுமையாக களமாடுவோம் அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்காரு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின்.